வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இணைப்பில் இணைந்து களங்கங்கள் என்ற தலைப்பில் சிந்தனை உரையை கேட்க இருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். களங்கங்கள் என்ன மனிதன்கிட்ட இருக்கிறதுனால தான் நம்ம இறைநிலையை அடைய முடியலன்னு மகரிஷி சொல்கிறாங்க. அப்போ களங்கங்கள்லாம் என்ன? அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், அறிவின் ஏழ்மை, செயல் விளைவு தத்துவம் இவற்றை அறியாததனால் பல செயல்களை செய்து அவர் துன்பத்தில் ஆழ்ந்து பதிவுகளை சேர்த்து கொள்கிறார் என்கிறார் மகரிஷி. மனிதர்களுக்கு துன்பம் ஏன் வருது? ஒவ்வொரு மனிதனிடமும் உள்ள சஞ்சிதா கர்மத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்கும் துன்பம் வருது. இதைத்தான் பழமொழியாக மடியிலே கணம் இருந்தால் தான் வழியில் பயம் வரும் தான். அப்போ மடியில் கணன்றது சஞ்சிதா கர்மம், வழியில் பயன்றது உடலிலே நோய், உள்ளத்தில் கலங்கம், மனதிலே குழப்பம் என்கிறார் மகரிஷி. கர்மாவிற்கு மூலம் என்னதுங்க? சஞ்சிதா கர்மா என்று சொல்கிறாங்க இல்லைங்களா? அது எதனால் வருது? பிறர் வளம் பறித்தல், பிறரை துன்புறுத்துதல், கொலை செய்தல், வாழும் சுதந்திரத்தை பறித்தல், இதனால தான் வருது. எண்ணம், சொல், செயல் இவற்றால் பழிச்செயல்கள் கருமையத்தில் பதியுது. கர்மாவை போக்குவதற்கான வழி என்னன்னு சொல்கிறாங்கன்னா மகரிஷி, பிராயசித்தம், மேல்பதிவு, அடியோடு ஒழித்தல். செயல் என்பது மனிதனுடையது, அதற்கான விளைவை தருவது இறைவனுடையது. விதைப்பதற்கு மட்டுமே உனக்கு உரிமை உண்டு, அறுவடை செய்வதற்கு உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு இயேசுபிரான் சொல்கிறார். கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு பகவத்கீதை சொல்லுது. அந்த விளைவனுடைய பலன் என்னவாக இருக்குதுங்க? பாவ புண்ணியமாக தான் இருக்கும். எந்த செயல் இறைவனை அடைவதற்கு உபயோகமாக இருக்கிறதோ அது புண்ணியம். எந்த செயல் இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கிறதோ அது எல்லாம் பாவம். அப்போ மனதால் வாழ்கின்ற மனிதன் எப்பொழுதும் களங்கம் அற்றவனாக இருக்க முடியாது. மனதால் வாழ்கின்ற மனிதன் எப்போதும் களங்கம் அற்றவனாக இருக்க முடியாது. களங்கமின்மையால் மட்டுமே, களங்கம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே நீங்கள் இறைநிலையை அடைய முடியும், அல்லது தெய்வத்தை நோக்கி நீங்கள் போக முடியும்னு ஓஷோ சொல்கிறார். இதே மகரிஷி உலகநல வாழ்த்து பாடலில் சொல்லுவாங்க இல்லைங்களா? கல்லாமை, கடன் வறுமை, களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ களங்கங்கள் அப்படின்னு சொல்கிறது அவர் என்ன சொல்கிறாங்க? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணம், சொல், செயல் சரியாக இருந்ததுன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல் அனைத்துமே புண்ணியமாக தான் இருக்கும் என்பது அவருடைய கருத்து. உணர்வும் மனமும் எப்பொழுதும் இனிமையாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், உங்கள் எண்ணம், சொல், செயல் இனிமையாக தான் இருக்கும். இதுதான் சொல்லுவாங்க இல்லைங்களா கர்மாவுக்கு, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதை விதைக்கின்றாயோ அதைத்தான் நீ அறுவடை செய்ய முடியும். விதைத்தது ஒரு மடங்கு, அதனால் கிடைக்கக்கூடிய பலன் பன்மடங்கு. விதைக்கின்ற விதையினை பொறுத்து அதனுடைய பலன் கிடைக்கக்கூடிய காலம் மாறுபடும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சிந்திப்பதும் உணர்வதும் விதை என்று கொண்டால் பேசுவதும் செயலும் பழங்கள் என்ற பலனை கொடுக்கும். பிறர் கேட்டு கொடுப்பவன் மனிதன், பிறர் கேட்டும் கொடுக்காதவன் பெரிய மனிதன், பிறர் கேட்காமலேயே கொடுப்பவன் இறைவன். நாம் இறந்தால் நம்மோடு வருவது நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளோ உறவு முறையோ அல்ல, நம் கருமையத்தில் சேர்த்து வைத்த புண்ணிய பதிவுகள் தான் நம்மோட வரும். அதை வாழ்கின்ற காலங்களில் அதிகமாக சேர்த்து வச்சிங்கன்னா நமக்கு கருமையம் தூய்மையாமே மறுபிறவி கிடையாது.
இப்போ ஆணவம் கண்மம் மாயை கொண்டது தான் வாழ்வு. கலங்கங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, ஆணவம் கண்மம் மாயை கொண்டது தான் வாழ்வு. எதுவும் நிரந்தரமில்லை, நிச்சயமும் இல்லை. வாழ்கின்ற வாழ்வில் மற்றவருக்காக பயனுள்ள வாழ்வாக யாருக்கும் கெடுதல் செய்யாமல் வாழ்ந்துட்டோம்னா நல்ல பதிவுகளோடு போகலாம். தகுந்த ஆச்சாரியான் மூலம் உங்கள் நடுக்கண்ணை திறக்க பெற்றுக்கொள்வது நலம் என்று வள்ளலார் சொல்கிறார். அவர் நடுக்கண்ணுன்னு சொல்கிறது எதுங்க, கண்மணியை திறக்க பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் அவர் சொல்கிறார். அப்படியானா நடுக்கண் மூடப்பட்டுள்ளது என்று தானே பொருள். இதுதானே மகரிஷி வந்த உடனே மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு வந்து நமக்கு புருவ மத்தியில் வச்சு நீங்கள் அந்த புருவ மத்தியே உற்று நோக்குங்கன்றது அந்த நடுக்கண்ணில் இருக்க கண்மணியை திறக்கிறதுக்காக தான். யார் மூடியது இந்த நடுக்கண்ணை, எதற்காக மூடினாங்க, எதனால் மூடி வச்சுருக்காங்க என்றதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். கண்மணியின் மத்தியில் ஊசி முனை அளவு சிறிய துவாரம் இருக்குது. அந்த ஓட்டை தான் மெல்லிய ஜவ்வால் மூடியிருக்கு. உள்ளே ஊசி முனை துவாரத்தின் உள்ளே ஊசி முனை அளவு ஒளி நம் ஆத்ம ஜோதியாக தொடங்குது. ஓட்டையை மறைத்து கொண்டிருக்கும் மெல்லிய ஜவ்வால் நமது மும்மலங்களால். வள்ளல் பெருமான் இதைத்தான் திரைகள்னு சொல்கிறார். இதையெல்லாம் சூட்சமாக சிருஷ்டித்தவன் எல்லாம் வல்ல இறைவன். இதனை கண்டு உணர்ந்து உயர்ந்தவர்கள் ஞானிகள். திரைகளாகிய ஜவ்வே நாம் நீக்க வேண்டிய பொருள். திரை நீங்கினாலே, மெய்ப்பொருளின் திரை நீங்கினாலே நம் ஆத்ம ஜோதியை பார்க்க முடியும் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். ஆன்மீக நோக்கில் உடல் நலத்தின் அவசியத்தை ஆராய்ஞ்சிங்கன்னா இதுவரை மனிதனிடம் ஏற்பட்டுள்ள கலங்கங்கள், அதாவது பாவப்பதிவுகள் நீங்கினா தான் உங்களுக்கு வீடு பேறு கிடைக்கும். பாவப்பதிவுகள் எப்படி போகும்? ஓர் உடலை எடுத்துக்கணும்னு வச்சுங்க, அந்த பாவப்பதிவுகள் தான் துன்பமாக அனுபவமாகி நீங்கும். அல்லது யோக சாதனைகள் மூலம் கலங்கங்களை நீக்கி கொள்ளலாம். அதுக்கு தான் இந்த உடலை உயிர் எடுத்து வந்தது. உயிர் தன் மூலத்தை அறிந்து கொள்ள எடுக்கின்ற முயற்சிக்கும் இந்த உடல் தேவைப்படுது. ஆகவே உடலை உயர்வாக கருதி சீர்கேடு அடையாமல் போற்றி பாதுகாக்க வேண்டும். அப்போது தான் ஆன்மீக பயணம் தடைபடாமல் இருக்கும். அதுக்கு தான் மகரிஷி வந்த உடனே உடற்பயிற்சியை கொடுத்துட்றாங்க. உயிர் உய்ய வேண்டும், அறிவிற்கு முழுமை பேறு கிட்ட வேண்டும், வீடு பேறு வேண்டும். இதை ஒரு பயணமாக கருதினால் அப்பயணத்திற்கு உடல்தானே வாகனம். இந்த வாகனத்தை பேணி பாதுகாத்தால்தான் இந்த ஆன்மீக பயணத்தை வெற்றியோடு முடிக்க முடியும். மனிதனிடம் ஏற்பட்டுள்ள கலங்கங்கள் பாவப்பதிவுகள் நீங்கினால்தான் உயிருக்கு வீடு பேறு. குறைகளை தன்னிடம் தேடுபவர் தெளிவடைகிறார், குறைகளை பிறரிடம் தேடுபவர் கலங்கப்படுகிறார். மனிதனிடம் ஏற்பட்டுள்ள கலங்கங்கள் பாவப்பதிவுகள் நீங்கினால்தான் உயிருக்கு வீடு பேறு. குறைகளை தன்னிடம் தேடுபவர் தான் தெளிவடைகிறார், குறைகளை பிறர்கிட்ட தேடுபவர் கலங்கப்படுகிறார். இறையாற்றலின் தன்மைகளையும் சிறப்புகளையும் அறியாமலோ அலட்சியம் செய்தோ உணர்ச்சி வயப்பட்டோ தன்முனைப்பு கொண்டோ அளவு மீறியும் முறை மாறியும் மன ஆற்றல் செயல்புரியும் போது அச்செயலுக்கு ஏற்ப துல்லியமான விளைவு தான் துன்பம், பொருளிழப்பு, ஏழ்மை, நோய், உயிரிழப்பு, அகால மரணம். இதுதான் செயல் விளைவு நீதின்னு மகரிஷி சொல்கிறாங்க. எண்ணங்களின் தொகுப்பாக மனம் இருக்கும் வரை புலன்கள் வழியே மனம் சென்று கொண்டிருக்கும். இந்த மனம் உயர்வடையாது, தூய்மை அடையாது. ஆத்மாவின் ஒளி மனதில் பிரதிபலித்தால்தான் மனம் தூய்மையுறும். மனம் தர்ம தூண்டலால் இயங்கும் ஒரு கருவி. ஆத்மாவின் ஒளி மனதில் பிரதிபலித்தால்தான்
மனம் தூய்மையுறும். மனம் தர்ம தூண்டலால் இயங்கும் ஒரு கருவி. இது சலனம் கொண்டது, அலைபாயும் தன்மையுடையது. இந்த மனதில் காலங்காலமாய் படிந்திருக்கும் அழுக்குகளை எல்லாம் ஞான உபதேசத்தால் தான் நீக்க முடியும். மன அழுக்குகளை ஆண்டோர்கள் என்ன சொன்னாங்க? மும்மலங்கள்னு சொன்னாங்க. அதுதான் ஆணவம், கன்மம், மாயை. இந்த 3 மலங்களை நீக்கினால்தான் மனம் தூய்மை அடையும். தூய்மையுற்ற உள்ளத்தில் ஆன்ம ஒளி பரவி நிற்கும். ஆத்மாவின் சாரமாகிய அன்பு பெருகும். அதில் மனம் நிறையும். என்ன சொல்கிறாங்க? தூய்மையுற்ற உள்ளத்தில் ஆன்ம ஒளி பரவி நிற்கும். ஆத்மாவின் சாரமாகிய அன்பு பெருகும். அதில் மனம் நிறையும்னு சொல்கிறாங்க. இந்த மனம் அடங்கினால் புலன் அடங்கும். மனம் அலைப்பாய்ந்தால் கர்மா உங்களுக்கு அதிகமாகும். உணவு தூய்மை உடலையும் மனதையும் சுத்தமாக்கும். சாத்வீக சைவ உணவு சாத்வீக குணத்தை வளர்த்து மனதை சாத்வீக நிலையில் வைக்கும். உடல் உள்ள தூய்மைக்கு சாத்வீக உணவு மிக மிக அவசியம். உப்பு, உரைப்பு, புளிப்பு ஆகிய சுவைகளை குறைத்து சாத்வீக உணவு முறையை கடைபிடித்தால் உடல் நலத்திற்கும் உள்ள அமைதிக்கும் நல்லது. சாந்த புத்தி, சாத்வீக புத்தி, பிரசாத புத்தி, அர்ப்பணிக்கும் புத்தி ஆகியவை மன தூய்மைக்கு உதவக்கூடியது. சாந்த புத்தி, சாத்வீக புத்தி, பிரசாத புத்தி, அர்ப்பணிக்கும் புத்தி, இது எல்லாமே மன தூய்மைக்கு மிக மிக அவசியமானது. செயல்பதிவு அல்லது வினைப்பதிவு என்பது ஒரு முறை நம்மிடம் பதிஞ்சிடுதுன்னு வச்சிங்க, அது மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்காமல் செயலிழக்க செய்ய 7 தலைமுறைகள் ஆகும். ஒரு தடவை உங்ககிட்ட கருமையத்தில் பதிஞ்சிருதுன்னா அது கழியறதுக்கு 7 தலைமுறை ஆகுன்றாங்க. ஒரு தலைமுறை என்றது 20 ஆண்டுகள் என்று வைத்து கொள்ளுங்களேன். ஒரு செயலின் பதிவுக்கு 140 ஆண்டு வரை திரும்ப திரும்ப பிரதிபலிக்கும். வேகம் இருக்கும் அதுக்கு. அதன் பிறகு அது வான்காந்த ஆற்றலால் தானாகவே மறைந்திடும்னு மகரிஷி சொல்கிறாங்க. ஒரு தலைமுறை என்பது 20 ஆண்டுன்னு வச்சிங்க. அப்போ 7 தலைமுறைனா 140 ஆண்டுகள். அப்போ பதிஞ்ச பதிவு திரும்ப திரும்ப பிரதிபலிச்சுக்கிட்டே இருந்து கடைசியில் வான்காந்தத்தில் இறைநிலையோடு கறந்துடும் அப்படின்றாங்க. இதில் எந்த தலைமுறையில் அந்த பதிவுக்கு பிரதிபலிக்கும் வாய்ப்பை கொடுத்தாலும் அந்த பதிவை புதுப்பித்து கொண்டதாகும். அங்கிருந்து அது மேலும் 7 தலைமுறைக்கு எழுச்சி வேகம் பெறும். அதனாலேயே ஒரு செயலின் பதிவுக்கு 7 தலைமுறை பதிவு வரும் என்பதை 7 பிறவிகள்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. தனக்கு முன்பு தாய் தந்தை வழியாக 7 தலைமுறைகளில் பெற்ற பதிவை முன்னேழு பிறவி என்றும், அப்பதிவுகள் புதிக்கப்பட்டாலோ அல்லது புதியன செய்தாலோ அவை மேலும் 7 தலைமுறைகள் தொடரும் என்பதை பின்னேழு பிறவிகள் என்னும் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. தவறு செய்தால் இன்றோ நாளையோ அறிவிற்கோ உடலுக்கோ துன்பம் விளையும் என்பது யாருக்கும் தெரியறதில்லை. எண்ணம், சொல், செயல் என்ற 3 பிரிவுகளுக்குள் மனிதன் ஆற்றும் செயல்கள் அனைத்தும் அடங்கிடும். மனிதனிடம் ஏற்பட்டுள்ள களங்கங்கள், பாவப்பதிவுகள் நீங்கினால்தான் உயிருக்கு வீடு பேறு. பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமையும் பொறுத்தலும் மறத்தலும் அமைதிக்கு வழிகளாகும். இறைநிலையே மனிதனாக தன்மாற்றம் பெற்று வந்திருக்கு. இறைநிலை என்ற தெய்வம் உயிரற்ற 5 பௌதிக பொருள்களாகி ஓரறிவு தாவரம் முதல் 5 அறிவு விலங்குகளாகி முடிவில் 6 அறிவு உள்ள மனிதனாக வந்திருக்கு. வரும் வழியில் 3 களங்கங்களும் மனிதனிடத்தில் சேர்ந்திருக்கு. களங்கங்களை போக்கி கொண்டால் மனிதன் இறைநிலையை அடைய முடியும், தூய்மையாகிவிடும், மறுபிறப்பும் கிடையாது. தெய்வம் ப்ளஸ் களங்கங்கள் ஈக்குவல் டு மனிதன்.
மனிதன் மைனஸ் களங்கங்கள் தெய்வம். களங்கள்னால் தன்முனைப்பு, பாவப்பதிவு, மயக்கம். தன்முனைப்பு, பாவப்பதிவுகள், மயக்கம் ஆகியவற்றை நேரடியாகவே அப்படியே எடுத்துவிட முடியுமா என்றால் முடியாது. தன்முனைப்பை போக்க வேண்டும்னா இறைநிலையை உணரணும். பாவப்பதிவுகளை போக்க வேண்டும்னா நல்ல செயல்களை செய்து அவற்றை மேல் பதிவாக கொண்டு ஏற்கனவே செய்துள்ள தீய பதிவுகள் எழுச்சி பெறாமல் செயலுக்கு வராமல் இருக்க செய்யணும். இவ்வாறு வினை தூய்மை பெற்று இறைநிலை உணர்வும் வந்துவிடுமானால் அறிவு தெளிந்து விழிப்பு நிலை கைகூடும். அந்த இடத்திலேயே மயக்கம் விலகிடும். இதுதான் மனிதனாக பிறந்தவன் அடைய வேண்டியது. நாற்றம் மிகுந்த மீனை நல்ல நீரினால் பல முறை கழுவி எடுத்தாலும் ஒரு நாளும் அது வாடை போகாது. நாற்றம் மிகுந்த மீனை நல்ல நீரை கொண்டு பல முறை நீங்கள் கழுவினாலும் அது வாடை போகாது. அதுபோல் பல புண்ணிய ஆறுகளில் மூழ்கி முங்கி குளித்தாலும் ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் உள்ளத்தில் இருக்க அது நதியில் குளிப்பதனால் மட்டும் எப்படி நீங்கன்னு சொல்லி பாம்பாட்டி சித்தர் சொல்கிறார். தன்னிடம் உள்ள குறைகளை போக்கிக் கொண்டு பிறருக்கும் நன்மையே செய்யும் அறவழி வாழ உதவுவதை அகத்தாய்வு பயிற்சின்னு சொல்கிறாங்க மகரிஷி. நம்முடைய பார்வை இரண்டு விதமானது, வெளிப்பார்வை மற்றும் உள்பார்வை. நம்முடைய கண்கள் மூலம் பார்ப்பது வெளிப்பார்வை. இங்கு மற்றவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு தெரியும். அகப்பார்வை மூலம் தன்னையே உள்நோக்கிய அறிவால் ஆராய்ந்து தன்னிடம் அமைந்துள்ள தவறுகள், சிறப்பம்சங்கள் மற்றும் உணர்ச்சி வயப்பட்ட குணங்களால் உயிர்கொலை, உடல் பறித்தல், பிறர் சுதந்திர பறித்தல் ஆகிய 3 குற்றங்களும் எல்லா மக்களிடத்திலும் கருமையத்தில் பதிவாக இருக்குது. அறிவின் விளக்கம் பெற்று இந்த பதிவுகளால் தவறாக இயங்கும் உடல் செல்களின் செயல்களை திருத்தியே தான் அவற்றை எல்லாம் மாற்ற முடியும். இந்த நோக்கத்தோடு தான் மன இயக்கத்தை சீர் செய்து செயல்களை திருத்தி அறிவை உயர்த்தி அதன் மூலம் வேண்டா பதிவுகளை உளவியல் அறிவியின் முறையில் மாற்றி அமைப்பதற்காக பயிற்சி தான் அகத்தவம், அகத்தாய்வு. இதனை ஆங்கிலத்தில் இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. அகம் ப்ளஸ் ஆய்வு, அகத்தாய்வு. அகம் என்பது அனைத்து எண்ணங்களையும் பதிவு செய்து இருப்பாக வைத்துள்ள கர்மாவை குறிக்குது. ஆய்வு என்பது பயிற்சி. அகத்தாய்வின் நோக்கம் அகம் என்ற கருமையத்தில் உள்ள களங்கங்களை போக்குவது. இறைநிலையை அடைவதற்கு தடையாக இருப்பது நம்மிடம் உள்ள 3 மலங்கள். அந்த 3 மலங்களினால் தான் தனது என்கின்ற அதிகாரப்பற்றும் பொருள் பற்றும் உருவாகி அதனால் 6 தீய குணங்கள் உருவாகி 6 தீய குணங்களினால் 5 பழிச்செயல்கள் உருவாகி நமது கரும்பயத்தில் பதிவாக பதிஞ்சிடுது. அந்த பதிவுகள் தான் இறைநிலையை மறைச்சிக்கிட்டு இருக்குது. அந்த பதிவுகளை போக்க தினமும் தவமும் தச்சோதனையும் செய்து பழகணும். முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு. மூளையில் உன் செயலில் பதிவனைத்தும் உண்டு. பின்னே நீ செய்வினைக்கு புலனடைந்தும் ஏங்கி பெற்ற பழக்க பதிவு உண்டு. இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாதுன்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்கிறாங்க. உடல் தவம் என்கின்ற உடற்பயிற்சியும், உயிர்த்தவம் என்கின்ற காயகல்ப பயிற்சியும், மனத்தவம் என்கின்ற தியான பயிற்சியும், குணத்தவம் என்கின்ற அகத்தாய்வு பயிற்சியும், ஆத்மதவம் என்கின்ற மௌன பயிற்சியும் அக ஆராய்ச்சிக்கு மிக மிக அவசியம். இந்த 5 தவத்தை, உடல் தவம், உயிர்த்தவம், மனத்தவம், குணத்தவம், ஆத்மதவம்
இந்த 5 தவங்களையும் தவறாமல் யார் ஒருவர் செய்து வருகிறார்களோ அவர்களிடம் படிப்படியாக இந்த களங்கங்கள் கருமையத்திலிருந்து கரைந்து அறிவில் மேன்மை அடைந்து இறைநிலையை நோக்கி பயணம் செய்து இறைநிலையாகவே மாறுவார்கள். அறிவு உயர்ந்து விழிப்பு நிலை பெறும் வரையில் ஆன்மா பழக்கத்தின் வழியே தான் செயல்களை செய்யும். எனவே துன்பங்கள் மேலும் மேலும் உங்ககிட்ட பெருகும். இந்த நிலையில் இருந்து தன்னையே தான் மீட்டு கொள்ள நிச்சயமான ஒரு வழி தான் தற்சோதனை. வெளிச்சத்தில் ஒரு பொருளை தேடி எடுப்பது போல் தவம் தரும் மன அமைதி நிலையில் தனது குறைகள் தெரிய வரும். பிறகு தவம் தந்த மன உறுதியை கொண்டு அவற்றை நீக்கவும் முடியும். அதே போல் தற்சோதனையால் தூய்மை அடைந்து விட்டால் தவம் எளிதாகவும் சிறப்பாகவும் அமையுது. விளைவறிந்து நலமுணர்ந்து நல்ல நாட்டத்தோடு எண்ணம் சொல் செயல்களை பயன்படுத்தும் கலையை தான் தற்சோதனை. மௌன நோன்பில் மனமடங்கி தற்சோதனையில் ஈடுபடும் போது மும்மலங்களும் கரைந்து இறைத்தன்மை இயல்பாகி ஆன்மீக அறிவு ஓங்கி வாழ்வில் அமைதியும் தெளிவும் இனிமையும் விளையும். அகத்தாய்வுக்கு மௌன நோன்பே சிறந்தது. இன்ட்ராஸ்பெக்ஷன் இஸ் டிவைன் ஜேர்னி டுவேர்ட்ஸ் பியூரிட்டி ஆஃப் மைண்டு. அகத்தாய்வு என்பது மன தூய்மை நாடி செல்லும் ஒரு தெய்வீக பயணம்னு மகரிஷி சொல்கிறாங்க. நம் செயலில் மாற்றம் வந்தால் பதிவுகள் மாற்றம் அடையும். பதிவுகளை தணிக்கை செய்ய சுய கட்டுப்பாடு தேவை. அதற்கு அகத்தாய்வு அவசியம். எனக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் அமைய எந்த பதிவையும் நான் மாற்றுவேன் என்ற தைரியமும் சுய கட்டுப்பாடும் இருந்தால் குடும்பத்திலும் உறவினர்களிடத்திலும் சமூகத்திலும் நண்பர்களிடத்திலும் நாம் எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். இதுக்கு தான் திருவருட்செல்வர் படத்தில் கண்ணதாசன் பாடல் வரி ஒன்று இருக்குது. கந்தையிலே அழுக்கிருந்தால் கசக்கி எடுத்து விடு வெள்ளையப்பா, உன் சிந்தையிலே அழுக்கிருந்தால் சிவனடியை நாடிவிடு வெள்ளையப்பா, உயிரே அழுக்கு துணி உவர்மண்ணே நம் பிறப்பு, பூவுலக வாழ்க்கை என்னும் பொல்லாத கல்லினிலே மோதிய அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதிசிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுத்ததடா வெள்ளையப்பா, அவன் அருள் என்னும் நிழல்தனிலே வெள்ளையப்பா, இதில் உயிரெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா. பஞ்சிலே நூலை வைத்தான், நூலிலே ஆடை வைத்தான், ஆடையிலே மானம் வைத்தான், அந்த மானத்திலே உயிரை வைத்தான் வெள்ளையப்பா. பக்தருக்கு அருள் குறிப்பு, பாமரருக்கு பொருள் குறிப்பு, சத்தியத்தின் ஒரு குறிப்பு வெள்ளையப்பா, அது முக்தி தரும் திருக்குறிப்பு வெள்ளையப்பா அப்படின்னு பாடுவார். மும்மலங்கள்னு சொல்ல ஆணவம் கண்மம் மாயை, இந்த மூன்றும் ஆன்ம ஞானத்தை இருள்படுத்தி துன்பமுற வைக்கும். அஞ்ஞான இருளை செய்து மறைப்பை உண்டாக்குவதால் மலத்தை மாசு என்று குறிப்பிடுகிறார் வள்ளலார். நம்முடைய ஆன்மாவை மாயா திரைகள் என்னும் அஞ்ஞான திரைகள், அறியாமை என்னும் திரைகள் மறைத்து கொண்டு உள்ளது. ஆன்மாவை நாம் பார்க்க முடியறதில்லை. நம்முடனே இருந்து இடைவிடாது நம்மை இயக்கி கொண்டு இருக்கும் ஆன்மா மற்றும் உயிர் ஒளியையே பார்க்க முடியவில்லை என்றால் கடவுளை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் ஆன்மாவில் குப்பைகள் போல் திரைகளாக பதிவாகி கொண்டே இருக்கும். குப்பைகள் என்னும் பதிவுகளைத்தான் நல்வினை தீவினை என்று சொல்கிறாங்க. தீவினை அகற்றி நல்வினையை சேர்க்கணும். இருள் இருக்கும் இடத்தில் அருள் வராது, ஒளி வராது. எனவே இருளை அகற்றணும். இருளை அகற்ற புற வழிபாடோ புறச்செயல்களோ எதுவும் தேவை கிடையாது. ஜீவகாருண்யம் எனும் உயிர் இரக்கத்தால் மட்டுமே அந்த அறியாமை என்னும் குப்பைகளை ஆன்மாவிலிருந்து நீக்க முடியும் என்கிறார் வள்ளலார். ஜீவகாருண்யத்தால் ஆன்மா நெகிழ்ச்சி மகிழ்ச்சி உருக்கம் அடையும். அந்த ஆன்ம நெகிழ்ச்சியால்
உஷ்ணம் உண்டாகும். அதற்கு சுத்த உஷ்ணம்னு சொல்லுவாங்க. அந்த உஷ்ணத்தால் ஒவ்வொரு திரைகளையும் எரித்து கரைத்து வெளியே தள்ளிவிடும். ஆன்ம உருக்கம் உண்டாக உண்டாக ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்படுவது எப்படி என்று அறிய ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு. தயிருக்கும் கட்டைக்கும் கடைதலால் நெகிழ்ச்சி உண்டாக உண்டாக அதன் உள் இருக்கின்ற வெண்ணையும் நெருப்பும் வெளிப்படுவது போல் வெளிப்படும் என்று நீங்கள் அறியணும். அதேபோல் ஆன்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ள வெண்ணையும் நெருப்பும் வெளிப்படவே அவற்றின் உண்மை தன்மையை அனுபவமாகி பூரணமாவது போல் கடவுள் இன்ப பூரணமாக அறியலாம். ஜீவர்கள் விஷயமாக ஆன்மா உருக்கம் எப்போது வெளிப்படும்? பசி, கொலை, பிணி, ஆபத்து, தாகம், பயம், இன்மை, இச்சை இவைகளால் ஜீவர்கள் துன்பப்படும்போது அந்த துன்பத்தை அனுபவிக்க கண்டபோதும் கேட்டபோதும் அறிந்தபோதும் அந்த துன்பத்தை போக்குகின்ற போதுதான் ஆன்மாவை மறைத்து கொண்டு குவிந்திருக்கும் குப்பைகளை அகற்ற முடியும். திரைகளை நீக்குவது எங்கனம்? உலக உயிர்களின் மேல் அன்பு, தயவு, கருணை கொண்டு ஆன்மநேய உரிமை கொண்டு துன்பத்தை போக்கணும். அப்படி போக்குனீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த கர்மா கரைந்து திரைகள் நீக்க முடியும். வேறு எந்த வழியாலும் ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கும் திரைகளை நீக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறார். உயர்ந்த அறிவு படைத்த மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இறைவனால் படைத்த உயிர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் செய்யாமல் உயிர் இரக்கத்தோடு வாழணும். இறைவனிடத்திலே இடைவிடாது அன்பு செலுத்தணும். உயிர்களுக்கு உபகாரம் செய்துக்கிட்டு வரணும். இதுதான் ஜீவகாருண்யம். கடவுளின் அன்பு செலுத்துவது சத் விசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் இரக்கமும் அன்பும் ஆன்மாவில் பதிவாகி பூரணமாகணும். அந்த பூரணத்திற்கு தான் கருணைன்னு சொல்லுவாங்க. ஆன்மாவில் கருணை நிறைகின்ற போது தான் இறைவன் கருணை காட்டுவார். ஜீவகாருண்யத்தால் ஆன்மாவில் குவிந்திருக்கும் குப்பைகளை அகற்றினால் மோட்ச வீட்டின் திறவுகோல் பெறலாம். சத் விசாரத்தால் கோட்டைக்குள் சென்ற இறையறலை பெற்று பஞ்சபூத ஊன உடம்பை ஒளி உடம்பாக மாற்றி மரணத்தை வென்று பேரின்ப சித்தி பெருவாழ்வு வாழலாம். இந்த 2 வழியான ஒழுக்கங்களை கடைபிடித்தால் ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கும் திரையில் விலகி அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுளை காணலாம். ஆன்மாவை காண்பதே கடவுளை காண்பதாகும். துன்றுமல மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் இன்று வருமோ நாளைக்கு வருமோ என்று வருமோ அறியேன் என்கிறார் வள்ளலார். மெய்ப்பொருளே உயிராகி முனைப்பு நிலையில் ஆணவம் ஆகிறது. மெய்ப்பொருளே உயிராகி முனைப்பு நிலையில் ஆணவம் ஆகிறது. அது உயிராய் செயல்படும் போது ஏற்படும் மகிழ்ச்சியே மாயை. உயிரே 5 புலன்களின் மூலம் செயலாற்றி பெறும் பதிவுகளே கண்மா. எல்லாம் வல்ல மெய்ப்பொருளே மும்மலங்களாகிய ஆணவமாகவும் மாயையாகவும் கண்மமாகவும் விரிந்தது. மும்மலங்களிலிருந்து விடுபட்டால் இறை உணர்வு பெறலாம் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. ஆணவம் என்பது நெல்லினுடைய உமி போன்றதுங்க. உயிர்களிடம் உள்ள நான் என்னும் எண்ணம் தான் ஆணவம். ஆணவம் என்பது தான் மேலோன் மற்றோன் கீழோன் என்று நினைக்கும் அறியாமை. இதற்கு காரணம் எல்லோரும் பிரம்மத்தின் குழந்தைகளே என்ற உண்மையை உணராமல் இருப்பது தான். பரம்பொருளுக்கும் தனக்கும் உள்ள உறவை உள்ளபடி உணர்ந்து கொள்ளாமல் இது காரணம். மலங்களுள் முதன்மையானது ஆணவ மலம். இதனால் இதை மூல மலம் என்றும் சொல்லுவாங்க. தமிழ் நூலில் இது இருள் என்ற பெயரிலும் வழங்கப்படுது. ஆணவம் 2 வகைகளில் உயிர்களை பாதிக்குது. ஒன்று, உயிரின் அறிவை முற்றாக மறைச்சிடுது. 2வது, அவற்றின் அறிவை கீழ்நிலைக்கு கொண்டு செல்லுது.
உயிர்கள் உண்மையையும் பொய்யும் பகுத்துணராத மயக்க நிலைக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்தம் சொல்லுது. கண்மம்னா நெல்லினுடைய முளை போன்றது. உயிரால் செய்யப்படும் செயல்களை குறிப்பது தான் கண்மம். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் உந்துதல், இயற்கை பரிணாம வளர்ச்சி, இவை காரணமாக எழும் புலன் கவர்ச்சி, உணர்வால் தனக்கும் பிறருக்கும் துன்பத்தை தரும் செயல்களை செய்வதன் மூலம் ஏற்படும் பதிவுகளின் விளைவுதான் கண்மம். கண்மம் என்பது அவரவர் செய்யும் விளைவுகளின் பயன். இதனை வினை என்றும் சொல்லுவாங்க. செய்யும் வினை நல்வினை ஆனாலும் தீவினை ஆனாலும் அவற்றுக்குரிய பலனை அடைந்தே ஆகணும். இதனால் இந்த பலன்களை நுகர்வதற்காக உயிர்கள் மீண்டும் மீண்டும் பிறக்குது. உயிர்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கும்போது அவைகளுக்குரிய பலன்களை இறைவன் அவற்றிடம் சேர்க்கிறான். சைவ சித்தாந்தம் வினைகளிலும் 3 வகை உண்டு என்று சொல்லுது. இது என்ன சொல்லுது? பழவினை, நுகர்வினை, ஏறுவினை. பழவினைனா சஞ்சிதா கர்மம், நுகர்வினைனா பிராப்த கர்மம், ஏறுவினைனா ஆகாமிக. இவற்றுள் பழவினை என்பது முன்னைய பிறவிகளில் செய்த வினைகளுக்கான பலன். பிராப்த கர்மம் என்பது அந்த பிறவியிலேயே சேர்த்து கொண்ட வினை பயன்கள். ஆகாமிய கர்மம் என்பது வினைப்பயனை அனுபவிக்கும் போது உருவாகும் வினைப்பயன். மாயை அப்படின்னா ஒரு சிறு விதை எவ்வாறு பெரும் மரங்கள் உருவாவதற்கு காரணமாக அமைகின்றதோ அதுபோலவே மிக நுண்ணியதாக இந்த மாயையும் பெரும் அண்டத்தில் உற்பத்திக்கு காரணமாக அமையுது. சூரியன் இல்லாத இருட்டில் வழிகாட்டும் சிறிய விளக்கின் ஜுவாலையை இதற்கு ஓமையாக சொல்லலாம். மாயை என்ன நெல்லில் உள்ள தவிடு போன்றது. எண்ணமும் செயலும் இணைவதால் ஏற்படும் ஆபாசமே மாயை. இந்த மாயையால் தான் நமக்கு பிறவி தொடருது. நாம் தொடர்பு கொள்ளும் புறப்பொருள்களில்தான் இன்பம் இருக்கிறது என்று நினைத்து அவற்றிடம் பாசமும் பற்று கொண்டிருப்பது தான் மாயை. மாயை என்பது உயிர்களின் நுகர்ச்சிக்கு தேவையானவற்றை படைத்து கொடுப்பதற்காக இருக்குது. உடல், உலகு மற்றும் உலகில் காணும் எல்லா பொருட்களையுமே மாயையை கொண்டே இறைவன் படைக்கிறார் என்கிறது என்ன சைவ சித்தாந்தம் சொல்லுது. இது ஒரு மலம் என்ற வகையில் உயிர்களுக்கு பகையாக கருதப்பட்டாலும் ஆணவ மலத்தின் பிடிப்பினால் முழுதுமாக மறைக்கப்பட்டுள்ள அறிவை சிறிதளவு வெளிப்படுத்த உதவுவது இந்த மாயை என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்கிறாங்க. பாசத்தின் கூறுகள் என சைவ சித்தாந்தத்தின் ஒரு தத்துவ பிரிவாகிய சைவ சித்தாந்தம் மும்மலங்களை பற்றி சொல்லுது. சித்தாந்தத்தின் உண்மை பொருள்கள் பதி, பசு, பாசம். இவத்தில் மலங்கள் 3 வகையாக உள்ளது. இவை 3ஐயும் ஒருமித்த மும்மலங்கள் என்பது வழக்கம். சைவ சித்தாந்தத்தின்படி இறைவன், உயிர்கள், மலங்கள் ஆகிய 3ம் எப்பொழுதும் நிலைத்திருப்பவை. இவற்றுள் எதுவுமே மற்றொன்றால் படைக்கப்பட்டது அல்ல என்கிறது சைவ சித்தாந்தம். இவைகளை சென்று அடைவதே உயிர்களின் நோக்கம். ஆயினும் குறையுள்ள அறிவு கொண்ட உயிர்கள் இறைவனை சேரவிடாமல் உயிர்களின் அறிவை அறிவற்ற சடப்பொருள்களான மலங்கள் மறைத்து கொண்டிருக்கிறது. இதனால் ஏற்படுகின்ற அறியாமையே உயிர்களின் துன்பங்களுக்கு காரணம் என்பது சைவ சித்தாந்தத்தின் கருத்து. உயிர்களை மலங்களின் பிணைப்பிலிருந்து விடுவித்து தன்னுடன் சேர்த்து கொள்ள இறைவனின் அருள் வேண்டும். மும்மலம் என்பது கழிவு பொருள். இந்த கழிவுகளை நீக்கினால் இறைவனை அடையலாம் என்பதுதான் களங்கத்தை போக்குவதுதான் நாம் ஒவ்வொருவருடைய நோக்கமும். பிறவி பயனை அறுக்க வேண்டுமென்றால் இந்த களங்கங்கள் நமக்கு என்று அருகிறதோ, இந்த கழிவுகள் என்று கழிகிறதோ அன்றே நமக்கு பிறப்பும் கழிந்துவிடும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதுகாரும் இந்த சிந்தனை உரையை கேட்ட இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.